ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ அன்னையே கூறுங்கள், நாங்கள் அங்கே செல்லலாமா? எனக்கு அந்த கற்பக விருட்சத்தை காண வேண்டும் என்று ஆவலாக உள்ளது. அகிலத்தின் நன்மைக்காக நீங்கள் தவம் மேற்கொள்ள விரும்புகிறீர்கள். ஆகவே என்னால் தங்களின் கோரிக்கையை மறுக்க இயலாது. மேலும் எப்பெரும் சாகசத்தையும் புரியும் ஆற்றல் உரியவன் முருகன் என்ற நம்பிக்கை எனக்கு பிறந்து விட்டது. என் கட்டளையை உன்னால் மறுக்க முடியாது. ஆம், தங்கள் கட்டளையை விட எனக்கு உறக்கமே பெரிது. தங்களிடம் எத்தனையோ பலம் பொருந்திய அசுரர்கள் இருக்கும் போது உறங்கிக் கொண்டிருக்கும் நான் ஏன் கைலாயம் செல்ல வேண்டும்? ஏனெனில் நீ சிறந்த சிவபக்தன். கைலாயத்தில் உனக்கு மரணம் இல்லை என்ற வரத்தை நீ பெற்றிருக்கிறாய் அல்லவா? நீ முருகனுக்கே தீங்கு செய்தாலும் அந்த ஈசனால் உன்னை கொல்ல முடியாது. ஆகையால் நீ உடனே கைலாயத்திற்கு செல்ல வேண்டும். அரசே, என்னால் முடியாது. நான் அளவுக்கு அதிகமாக உணவை புசித்து விட்டதனால் இதற்கு பிறகு என்னால் எங்கும் செல்ல முடியாது. கைலாயத்தில் தான் உனக்கு மரணம் இல்லை. நான் நினைத்தால் இப்பொழுதே இங்கேயே உன் மூச்சை நிறுத்தி விடுவேன். மிக்க நன்றி அன்னையே. கற்பக விருட்ச யஜ்ஞத்துக்கு தேவையான பூஜை பொருட்களை நான் கொண்டு வந்து சேர்க்கும் பணியை மேற்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த யஜ்ஞத்திற்கு தெய்வீக சக்திகள் பொருந்திய இதோ இந்த அபூர்வ மலர்கள் மிக மிக அவசியமானவை. மருத்துவ குணம் நிரம்பிய ஜாதி பத்திரி மலர், நம் எண்ணத்திற்கேற்ப நறுமணங்களை விதவிதமாய் மாற்றி வீசும் மனோரஞ்சித மலர், பொன்னொளி வீசும் சொர்ண புஷ்பம், கற்பக விருட்சத்தை குளிர வைக்கும் பாரிஜாதம் ஆகிய மலர்கள் இவை. ஓ, நான் இந்த மலர்களை இதுவரை கண்டதில்லையே. நந்தி தேவரே, இந்த திவ்ய மலர்கள் கைலாயத்தில் கிடைக்காது. இவை தென்னாட்டு மலைக்காடுகளில் மட்டுமே கிட்டும். இந்த யஜ்ஞத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கவே இதை நாங்கள் தென்னாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அரிய மலர்களுக்கு நடக்கவிருக்கும் யஜ்ஞத்தை வெற்றியடைய வைக்கும் சக்தி உள்ளது. மேலும் கற்பக விருட்சத்தின் பலத்தையும் அதன் ஆற்றலையும் பெருக்கும் சக்தி இந்த மலர்களால் மேற்கொள்ளப்படும் பூஜைக்கு உண்டு. ஆனால் இந்த அரிய மலர்கள் வாடாமல் யஜ்ஞம் முடியும் வரை காக்க வேண்டும். அதை நான் போற்றி காப்பேன். இந்த அரிய மலர்களை யஜ்ஞம் முடியும் வரை நான் உயிர்ப்போடு வைத்திருப்பேன். நந்தி தேவரே, உறுதியாகத்தான் கூறுகிறீர்களா? இது அத்தனை எளிதான காரியம் அல்ல. இடையில் பல கடும் தடைகள் ஏற்படலாம். ஏன் இந்த சந்தேகம்? நான் சிவகணங்களில் முதல் கணம் அல்லவா? ஈசனின் பொருட்டு நடக்கும் யஜ்ஞத்திற்கான எந்த காரியத்தையும் நான் சிரம் மேற்கொண்டு செய்து முடிப்பேன். நன்று. இதை இக்கணம் முதலே தங்களிடம் ஒப்படைக்கின்றோம். நான் அந்த கற்பக விருட்சத்தை காண மிக மிக ஆவலாக உள்ளேன்.
சரி சரி, சற்று பொறுமை அவசியம். நான் இப்போதே கைலாயம் செல்கிறேன், போதுமா? பிழைத்து போ. சரி சரி, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நீ உடனே கைலாயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு முருகனின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து உடனுக்குடன் எனக்கு தெரிவிக்க வேண்டும். புரிந்ததா? புரிந்தது மன்னா. கைலாயம் சென்றதும் ஒருவேளை எனக்கு உறக்கம் வந்தால் நான் என்ன செய்வது? எனது வாளையும் உனது மரணத்தையும் இணைத்துக்கொள். உனது உறக்கம் பறந்தோடிவிடும். இனி என் வாழ்நாளிலேயே நான் உறங்க மாட்டேன் மன்னா. நீங்கள் வாளை கொஞ்சம் கழுத்திலிருந்து அகற்றலாமே. உத்தரவு மன்னா. முருகா, ஓ, இதுதான் மனதில் உள்ள விருப்பங்களை நிறைவேற்றும் கற்பக விருட்சமோ? ஆம். பெரிதிலும் பெரிது கேட்பினும் சிறிதிலும் சிறிது கேட்பினும் மறுக்காமல் நல்கும் கற்பக விருட்சம் இது. இப்போது நான் சுவை மிகுந்த லட்டுக்களை கேட்டால் அந்த கல்பதரு உடனே நல்குமா மகரிஷி? ஆம், நல்கும். எனக்கு சுவை மிகுந்த லட்டுக்கள் வேண்டும். ஆகச்சிறந்த அற்புதமான ஒரு கதை வேண்டும். ஆஹா, அற்புதம்! நான் இனி எதையும் கேட்கப் போவதில்லை. முருகா, இது போன்ற அற்ப விருப்பங்களை இந்த கல்பதரு உடனே நிறைவேற்றிவிடும். ஆனால் உன் விருப்பத்தையும் ஆசையையும் கட்டுப்படுத்தும் கலையை நீ கற்றறிய வேண்டும். அசுரர்கள் இவ்விடத்தில் இருந்தால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவார்கள். ஆகவே சாத்தியமில்லாததையும் அசுரர்களுக்கு இந்த கற்பக விருட்சம் சாத்தியமாக்கிவிடும். ஆகவேதான் அசுரர்களிடமிருந்து இந்த மரத்தை காப்பாற்ற முற்படுகிறோம். கவலை வேண்டாம். நான் எந்த அசுரனையும் நெருங்க விட மாட்டேன். நீங்கள் யஜ்ஞத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை தொடங்குங்கள். அண்ணன் கணேசன் தேவையான பூஜை பொருட்களோடு வந்து சேர்வார்.
ஓ, இவன் தான் முருகனா? இவன் எதற்கு கற்பக விருட்சத்திற்கு காவல் இருக்க வேண்டும்? சப்த ரிஷிகள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? முருகா, என்னவானது? உன் கவனம் எங்கோ குவிந்துள்ளதே, ஏன்? அண்ணா, அந்நியர்கள் யாரோ இங்கு இருப்பது போல் நான் உணர்கின்றேன். அது உன் பிரம்மையாக இருக்கக்கூடும் முருகா. மகிஷாசுரனின் வதத்திற்கு பிறகு அசுரர்கள் இங்கே வர அஞ்சுவார்கள். என் கவலை எல்லாம் சப்தரிஷிகள் குணர்ந்த மருத்துவ குணம் நிறைந்த அந்த அபூர்வ மலர்களை குறித்துத்தான். யஜ்ஞத்திற்கு தேவைப்படும் அந்த அரிய மலர்களை நந்திதேவர் மிகுந்த கவனத்தோடு பாதுகாப்பார் என்று நம்புகிறேன். அந்த அரிய மலர்கள் இல்லை எனில் இந்த யஜ்ஞம் பூர்த்தி அடையாது. சப்த ரிஷிகளின் விருப்பத்தையும் கற்பக விருட்சம் பூர்த்தி செய்யாது. ஆகவே அந்த அபூர்வ மலர்கள் இந்த யஜ்ஞத்திற்கு மிக மிக அவசியமாகும். ஓஹோ, ஆக இவர்கள் யாவரும் ஒன்று கூடி கற்பக விருட்சத்தை செயலூக்கப்படுத்த யஜ்ஞத்தை இங்கு மேற்கொண்டுள்ளார்கள். ஆஹா, கற்பக விருட்சத்தின் அருகில் நடக்கும் இந்த யஜ்யமானது எந்த பிரச்சனையுமின்றி சுமூகமாக நடந்தேற வேண்டும். கடந்த முறை நாரதன் நடத்திய மகா யஜ்யமானது அஜவாகனான அசுர ஆட்டினால் நிர்மூலமானது. ஆனால் சப்த ரிஷிகள் நடத்தும் இந்த யஜ்ஞம் அமைதியான முறையில் வெற்றிகரமாக முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. தேவி, அமைதியே வாழ்வின் பேரானந்தம். ஒரு கண்ணாளனுக்கு அவனது இனிய மனைவியின் துணையே பேரானந்தம். ஒரு குழந்தைக்கு அன்னையின் மடியே பேரானந்தம். சிஷ்யனுக்கு குருவின் தீட்சையே பேரானந்தம். பக்தர்களுக்கு இறைவனின் கருணையே பேரானந்தம். இந்த அகிலம் சக்தியிலும் அமைதியிலும் நிலை பெறும் போதுதான் பேரானந்தமாக வியாபித்து நிற்கிறது. ஆனால் அந்த அமைதியோ அவ்வளவு எளிதில் கிட்டிவிடுவதில்லை. தர்மத்தின் பாதையில் எவர் தடையின்றி முன்னேறி நடக்கின்றாரோ அவருக்கே அந்த அமைதியும் பேரானந்தமும் சாத்தியமாகின்றது. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. வணங்குகிறேன் மன்னா. என்ன செய்தி நிமித்திகா? தங்களின் கணிப்பு மிக மிக சரியென்றே கூறுகிறேன். அங்கே கைலாயத்தில் நமக்கு எதிராக திட்டமிட்ட சதி நடக்கின்றது. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்த போது அதில் உருவெடுத்த கற்பக விருட்சத்தை தேவர்கள் நம்மிடமிருந்து அபகரித்து சென்றார்கள். இப்பொழுது அந்த கற்பக விருட்சத்திலிருந்து தாங்கள் விரும்பியதை பெற மகா யஜ்ஞம் ஒன்றை அங்கே மேற்கொண்டுள்ளார்கள். நீ கூறுவது உண்மையா? சத்தியமான உண்மை மன்னா. நிச்சயம் அந்த தேவர்கள் அசுரர்களை அழிக்கும் திட்டத்தோடுதான் இந்த யஜ்ஞத்தை மேற்கொண்டுள்ளார்கள். கற்பக விருட்சத்திடம் நமக்கு எதிராகவே அந்த தேவர்கள் தங்களது விருப்பத்தை கேட்பார்கள். நான் நிச்சயம் கூறுகிறேன், அந்த தேவர்கள்
அசுரர்களை அழிக்கும் திட்டத்தோடுதான் இந்த யஜ்ஞத்தை மேற்கொண்டுள்ளார்கள். எனில் அங்கு யஜ்ஞத்தை தடுத்து நிறுத்துவதை விடுத்து எதற்காக நீ இங்கு வந்தாய்? அந்த கற்பக விருட்சத்தையும் அங்கு நடக்கும் யஜ்ஞத்தையும் பாதுகாப்பது முருகன். அந்த மகிஷாசூரனாலேயே வெல்ல முடியாத முருகன் முன்பு அடியேன் என்ன செய்ய முடியும் அண்ணா? முடியும். அந்த கைலாயத்தில் நடப்பதை நீ அறியாய். உடனே நீ திரும்பி கைலாயத்திற்கு செல். உத்தரவு மன்னா. இந்த அரிய மலர்களுக்கு தீங்கு நேருவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். சூரிய ஒளியின் தாக்கம் இந்த மலர்களை வாடச் செய்துவிடும். யாரங்கே? ஓடி வாருங்கள், உடனே இங்கு விரைந்து வாருங்கள். அரைவட்டமாக கூடி நின்று இந்த மலர்களின் மீது ஆதவன் கதிர்கள் பாயாமல் பாதுகாத்து நில்லுங்கள். ஏனென்றால் சப்த ரிஷிகள் கேட்கும் வரை இந்த மலர்களை இவ்விடம் விட்டு வேறெங்கும் செல்ல இயலாது. அண்ணா, இந்த யஜ்ஞம் வெற்றிகரமாக பூரணத்துவம் பெறப்போகிறது. ஆகவே இந்த கற்பக விருட்சத்தின் சக்தி பன்மடங்காக பல்கி பெருகப் போகிறது. ஆம் முருகா, இனிதே நிறைவுறப் போகிறது இந்த யஜ்ஞம். வீண் கனவு காண்கிறார்கள் சிவபுத்திரர்கள். இந்த யஜ்ஞம் வெற்றிகரமாக நிறைவடைய போவதில்லை. யஜ்ஞம் இறுதிக் கட்டத்தை எட்டிவிட்டது. யஜ்ஞம் பூரணமடைய அந்த தெய்வீக மலர்கள் உடனே வேண்டும். இதோ நான் அந்த அபூர்வ மலர்களை கொண்டு வருகிறேன். யாவரும் என்னை மன்னிக்க வேண்டும். நந்தி தேவரே, தாங்கள் மன்னிப்பு கோருவதேன்? அப்படி என்ன தவறிழைத்தீர்கள் தாங்கள்? நந்தி தேவரே, அந்த அபூர்வ மலர்கள் எங்கே? அந்த மலர்களை காணவில்லை. நந்தி தேவரே, என்ன நடந்தது? என்ன நடந்தது என்பதை நான் அறியேன். திடீரென்று அந்த அபூர்வ மலர்கள் மாயமாகிவிட்டன. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நந்தி தேவரே, தாங்கள் அந்த மலர்களின் அருகில் தானே இருந்தீர்கள். பின் எப்படி அவை மாயமானது? சிவகணங்களே, தாங்கள் யாவரும் சற்றே ஓய்வெடுங்கள். நான் இப்பொழுது இந்த மலர்களை பாதுகாக்கிறேன். சிவகணங்களை ஏமாற்றி யாரோ அந்த மலர்களை கவர்ந்து சென்றுள்ளார்கள். நந்தி தேவரே, தங்களால் இந்த பணியை ஆற்ற இயலுமா என்று நாங்கள் அப்போதே கேட்டோம். இப்போது தாங்கள் என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? முருகா,
முருகா, நீ தென்னாட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யாகத்திற்கு தேவையான அந்த அரிய மலர்களை தென்னாட்டிலிருந்து கொண்டு வருவதற்கு ஒரு சக்தி தடையாக உள்ளது. அதை வென்று உன்னால் மட்டுமே அந்த மலர்களை கொண்டு வர முடியும். நான் இப்போதே தென்னாட்டிற்கு சென்று அந்த திவ்ய மலர்களை கொண்டு வருகிறேன். நல்லெண்ணம், நல்லொழுக்கம், நற்செயல் இவை மூன்றும் கொண்ட மனிதர் கேட்டதையெல்லாம் அருளும் கற்பக விருட்சமாய் திகழ்வர்.